ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1.5 லிட்டர் தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி அதை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயிலே உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கொதித்தவொடனே மோர் எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றி கொதிக்க விட்டோன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.